ஆகிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பாக இந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிலமீட்பு சிறப்பு மாநாடு சம்பந்தமாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் அளித்த போது இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தோழர் பட்டாபிராமன் அவர்கள், மாநில செயலாளர் தோழர் சுந்தரராஜன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு வழிகாட்டுகளோடு சிறப்பித்து தர வேண்டும் என எனக்கு தகவல் தெரிவித்தார்கள். அந்த தகவலின் அடிப்படையில் இந்த சிறப்பு மாநாட்டிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த தேனி மாவட்ட குழு தோழர்கள் அனைவருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திர இந்தியாவில் 78 ஆண்டுகள் முடிந்த பிறகு இன்னும் நாம் அடிப்படை வசதிகளுக்காக போராடிக் கொண்டிருக்கின்றோம். அடிப்படை வசதிகள் என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, வசிப்பதற்கு வீடு, கல்வி, வேலை, இந்த ஐந்தும் நிறைவு பெற்றால்தான் நம்முடைய நாட்டிற்கு சோசலிசம் வந்திருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லுகிறார்கள், சோசலிச குடியரசு, ஜனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முகப்புறையிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் அனைத்து மக்களுக்கும் உள்ள உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், கல்வி, வேலை, இந்த ஐந்தும் 140 கோடி மக்களுக்கு கிடைக்கவில்லை. தமிழகத்தில் 7 கோடி பேருக்கு மேலாக மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் கிடைக்கவில்லை. இதுதான் இன்றைய யதார்த்த நிலை. எனவே நாம் அடிப்படை வசதி குடியிருக்க வீடு வேண்டும். நிலம் இருக்கிறதா? இருக்கிறது. வசதிகளை அவர்கள் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலத்தை மீட்டு தாருங்கள். சட்டம் சொல்லுகிறது, பஞ்சம நிலங்களை யாருக்கும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அந்த மக்கள் தான் அதை சாகுபடி செய்ய வேண்டும், வீட்டுமனை கட்டிக்கொள்ள வேண்டும். யாருக்கும் சொல்ல விற்கிற அதிகாரமும் இல்லை, வாங்கக்கூடிய அதிகாரமும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலங்கள் 12,000 ஏக்கர் தேனி மாவட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் சீரிய கவனம் செலுத்த வேண்டும். தேனி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் அறிவித்தது போல் போர்க்களம் தொடர்ந்து நடைபெறும். இந்த போராட்டத்தில் பெண்கள் பங்கெடுக்கிறார்கள் என்பது அரசு அதிகாரிகளுக்கு ஏளனமாக தெரியலாம். ஆனால் பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை பல்வேறு அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் போராட்டங்கள் நடக்கிறதை தவிர காரியங்கள், செயல்பாடுகள் நடைபெறவில்லை. அதைத்தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து போராட்டங்களில் வலியுறுத்துகிறார்கள். காங்கிரஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்க கவனிங்க. தொடர்ந்து போராட்டங்கள். இந்த பட்டா ஒவ்வொரு குடிமகனுக்கும் பட்டா கிடைக்கவில்லை. தேனி மாவட்டத்திலே அனைத்து மக்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும்.
தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி வீடுகளை கட்டித்தர வேண்டும் என இன்னும் அடிப்படை வசதிக்காக போராட வேண்டிய நிலையில இருக்கிறோம். காரணம் ஆட்சி, நீதிமன்றங்கள், நிர்வாகம், ஊடகங்கள், பத்திரிகைகள் இதற்கெல்லாம் தொடர்ந்து எழுத வேண்டும். பத்திரிகைகள் ஜனநாயகத்தினுடைய 4 தூண்கள் செயல்பட